எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கு அதிர்ஷ்டகரமான விடை கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. அச்சமில்லாத மேன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கும். எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரிகள் உதிரியாகக்கூடிய சூழலை இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக கொடுக்கும். நாலா பக்கமும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான சூழல்கள் கன்னி ராசிக்கு வருடம் முழுவதுமே அமையப் போகுது. அந்த கிரயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீண் விரயமாகாம கவனமாக இருக்கிறது நல்லதாகவும் வந்துகிட்டு இருக்கும். வணக்கம் சார். 2024 தமிழ் புத்தாண்டு நம்மளோட சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்றத போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கு இந்த வருடம், அதாவது 2024 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? 2024 குரோதி வருட தமிழ் புத்தாண்டு ராசிகளிலேயே 6வது ராசியாக விளங்கக்கூடிய காலபுருஷ தத்துவப்படி கடுமையான மேன்மைகளை சந்திக்கக்கூடிய ராசியாக இருக்கக்கூடிய கன்னிராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல ராசி அதிபதி புதன் பகவான் நீச்சம் பெற்று, ஆனால் நீச்சபங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கு அதிர்ஷ்டகரமான விடை கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய இருக்கிற 9 கிரகங்களில் சுக்கிர பகவான் ஒருவர் தான் உங்கள் ராசிக்கு மிக மிக மிகுந்த யோகாதிபதியாக வரப்போறாரு. அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கும். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய, கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகளை துடைத்தெறிந்து அவமானங்களை துடைத்தெறிந்து வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். விளையாட்டுக்காகவே வெளிநாடு செல்லக்கூடிய பயணங்கள் சகாயமாக சந்தோஷமாக அமையும். அரசாங்க வகையில் மாலை மரியாதை சன்மானம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் வருடம் முழுவதும் அரங்கேறும். ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கான தகுதிகள் மிகுதியாகும். கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபாடு அதிகரிக்கும். சொந்த வீடு இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு ஏன் வாடகை கொடுக்க முடியல அப்படின்னு ஏன் வாடகை கொடுக்க முடியலையே அப்படின்னு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்களுக்கு திடீரென்று சொந்த வீடு வாங்கக்கூடிய, இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு வகையில் சொந்த வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் அல்லது வருமானம் அல்லது அதற்கான உதவிகள் அல்லது அதற்கான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாகவே அமையும். 6ஆம் இடத்துல, அதாவது ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரிகள் உதிரியாகக்கூடிய சூழலை இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக கொடுக்கும். அதே 6ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதுனால, அதுவும் லட்சுமி யோகத்தோடு இருக்கிறதுனால எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய, தொட்டது தொடங்கக்கூடிய, கைப்பட்டது விளங்கக்கூடிய, கொடுக்கிற சாமி கூரையை பிச்சை கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா வகையிலும் நாலா பக்கமும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான சூழல்கள் கன்னிராசிக்கு வருடம் முழுவதுமே அமையப் போகுது. லாப ஸ்தானாதிபதியாக சந்திர பகவான் வர்றதுனால, அதே சந்திர பகவான் தானியாதிபதியாக இருக்கிறதுனால விவசாயம் சார்ந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய, மிகப்பெரிய விளைச்சல் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ராஜாவாக சசியாதிபதியாக நீரசாதிபதியாக செவ்வாய் பகவான் அமர்ந்து, அந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடியது, வாகன தொழில் சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கிறது. பெரிய பெரிய ஆடம்பர வாகனங்கள் வாங்குறது அல்லது இருக்கிற வாகனங்களுக்கு உண்டான கடன் தொகையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக வாகன சம்பந்தப்பட்ட வகையில் டிரைவர் அப்படிங்கிற ஓட்டுநர் சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய, நானும் முதலாளி அப்படின்னு மாறுதட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்துக்கு முன்னேறக்கூடிய நல் வாய்ப்புகளை நாளும் பொழுதும் வருடம் முழுவதும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் அமைஞ்சிட்டு இருக்குது. இருந்தாலும் எவ்வளவுதான் கிரகங்கள் சாதகமாக வந்துட்டு இருந்தால் கூட உங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரயஸ்தானத்தை செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்க்கறதுனால தேவையில்லாத விரயங்கள், அதாவது எவ்வளவு வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தை கணக்கு பார்க்காம இருக்கிற நேரத்தில் ஏதாவது எதிர்மறையான செலவுகள் ஏற்படக்கூடியது, தேவையில்லாத பொருளை வாங்குறது, தேவையில்லாத பூமியை வாங்குறது, அடிமாட்டு விலைக்கு போகக்கூடிய ஒரு விஷயத்தை அதிகபட்சமான தொகை கொடுத்து வாங்கிறது, இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சே ஏமாறக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அந்த ஒரு சில விஷயங்களை வாங்கும் பொழுது, ஒரு சில விஷயங்களை கிரயம் செய்யும் பொழுது அந்த கிரயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீண் விரயமாகாமல் கவனமாக இருக்கிறது நல்லதாகவும் வந்துகிட்டு இருக்கும். ஓகே சார். ஸோ 2024 தமிழ் புத்தாண்டு நம்மளோட கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா அவமானங்கள் எல்லாம் வெகுமானங்களாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும் அண்ட் இவங்க என்னென்ன பரிகாரம் பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? பொதுவாகவே கன்னி ராசிக்காரர் கால பைரவர் வழிபாடு வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நிலைநிறுத்தி பார்க்குறது நல்லா இருந்துகிட்டு இருக்கும். ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு பூமியை வாங்குகிறோம், ஒரு செயலை செய்கிறோம் அப்படிங்கிறது செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் முன்பே திட்டமிட்டு வச்சுருந்தால் கூட, திட்டமிட்டு வச்சு அந்த செயலை
வந்து செய்ய ஆரம்பிக்கும் போது, அந்த செயலை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணி செய்வது, நிதானத்தோடு கையாளுவது மிக மிக நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி. 2024 தமிழ் புத்தாண்டு நம்மளோட கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட ராஜயோகா புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு இந்த 2024 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம்.